வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் ஆன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மாம் சமையலில் தான் இருக்கோம். நம்ம மாம் சமையலில் எங்கள் அம்மா என்ன டிஷ் செய்ய போகிறாங்கன்னு அவங்கள்ட்டே கேளுங்க. இன்னைக்கு மீன் முருங்கைக்காய் போட்டு மீன் அவியல் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் மீன், ஒரு முருங்கைக்காய் தான் இன்னைக்கு என்னட்டு இருந்தது, அதனால ஒரு முருங்கைக்காய் பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சிருக்கேன். அவங்க எவ்வளோ போடணும்? ஒரு முருங்கைக்காய் போட்டாலே போதும், நல்லா இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10-15 வத்தல் மிளகாய், கொஞ்சம் இது கொத்தமல்லி தனியா கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு, அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், மெயினாக சின்ன வெங்காயம் தான் வேணும், அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு, முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இந்த முருங்கைக்காய் பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வேக வைக்கணும். அது நல்லா வேகட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம தேவையான அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய் வத்தல், அப்புறம் கொத்தமல்லி விதை, புளி, தேங்காய் துருவல், அப்புறம் சின்ன வெங்காயம், மிளகு, கருவேப்பிலை. இப்போ நம்ம முதல்ல மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோம். மஞ்சத்தூளை போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மிளகாய் வத்தல் இருக்குல்ல, இந்த மிளகாய் வத்தலும் போடுறோம். மிளகாய் தூள் இருந்தாலும் போடலாம், வத்தல் இருந்தாலும் போடலாம். அப்புறம் இந்த கொத்தமல்லி விதை இருக்குல்ல, இதையும் போட்டுக்கிறோம். இப்போ இந்த 3 போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், மிளகாய் வத்தல், மல்லி விதை, இந்த 3ஐயும் போட்டுருக்கோம். இந்த 3ஐயும் கொஞ்சம் நல்லா அரைக்கணும். அரையும், ஏன்னா மல்லி விதையும் மிளகாய் வத்தலும் சேர்ந்தனால 1-2 அரையும். இது இப்போ நல்லா அரையுதுக்கு நம்ம இந்த ஊற வச்சிருக்க புளி இருக்குல்ல, இந்த கொட்டை இந்த நார் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்குல்ல, அதோடு சேர்த்து இதையும் ஊற்றி இப்போ அரைச்சிட்டோம்னா நல்லா மை போல் அரைஞ்சிடும். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இது எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த விதை ஒன்றும் இல்லாமல் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லி, கொத்தமல்லி, அந்த புளி போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த தேங்காய் துருவல் இருக்குல்ல, இந்த தேங்காய் துருவலை இதில் கொட்ட போகிறோம். தேங்காய் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் துருவலை இதில் கொட்ட போகிறோம். இதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது எவ்வளோ தூரம் அரைஞ்சிருக்கு பார்க்கலாம். இந்த மக்களே நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து இது வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சின்ன வெங்காயம், அப்புறம் பெப்பர் போட்டிருந்தோம்ல, அந்த பெப்பர், மிளகு, இது இவ்வளோ போட்டு இன்னும் ஒரு நல்லா அரையணும். இந்த மிளகாய், இந்த வெங்காயம், பெப்பர் எல்லாமே நல்லா அரையணும். இப்போ இது நல்லா அரைஞ்சிடுச்சு. இனி இந்த கருவேப்பிலை வச்சுருக்கோம்ல, இதில் 3/4 போட்டுடலாம். 3/4 கருவேப்பிலை போட்டு ஒரு 2 ரவுண்டு அரைச்சா போதும். அந்த கருவேப்பிலை 1-2 அரையணும், அவ்வளோதான். நல்லா நைஸாக அரைய வேண்டாம். ஒரு சுற்றினா போதும். எல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு. கருவேப்பிலை எல்லாமே அரைஞ்சி சூப்பராக கலராக இருக்குது.
என்ன பண்ண போகிறோம்னா சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த அரைப்பெல்லாம் சேர்த்து அரைப்பெல்லாம் சேர்த்து இதில் கொட்டணும். எல்லாமே கொட்டி நல்லா கொட்டணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணி எல்லாத்தையும் அதில் ஊற்றிடணும். குழம்புல ஊற்றிடணும். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு இருக்கா பார்த்துக்கணும். கெட்டியாக, அதாவது சாப்பாட்டு சோத்தில் ஊற்றி சாப்பிடணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லை நம்ம ரசமாக ஏதாவது வச்சுக்கிட்டு இதை கெட்டியாக தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் முருங்கைக்காய்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இந்த குழம்பு நம்ம இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மீதி கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சாதான் அப்புறம்தான் மீனை போடணும். மீன் போட்டு அப்புறம் நல்லா கொதிச்ச அப்புறம் ஒன்று சேர்ப்பேன். அதுதான் இந்த மீனிலேயே டேஸ்ட் வரும். பாருங்க, மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சாச்சு. இந்த அரைப்பு தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சோம்ல இதெல்லாம் நல்லா கொதிச்சு முருங்கைக்காவும் நல்லா வெந்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் மீன் போட போகிறோம். உதுந்துராதா அப்படி? அதான் அது பார்த்து தான் பண்ணணும். நம்ம கிண்டக்கூடாது. சும்மா இது மேலே நிற்கதா அடியில் போகுது. அது சொல்லுங்க, யாராவது கிண்டிட போகிறாங்க. கிண்டக்கூடாது, கரண்டி போட்டு கிண்டவே கூடாது எப்போவுமே. இது எனக்கு சின்ன பாத்திரமாக இருக்கனால நான் இப்படி வைக்கிறேன். நான் இதுக்கு மீனுக்குன்னு தனியாக தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற பாத்திரங்களை யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் வந்து இதை திருப்பி விடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மீன் வந்து போட்டுட்டு கிண்டாமல் என்ன பண்ணணும்னா நல்ல துணியாக இந்த இடுக்கியை வச்சு இப்படி சுற்றி சுற்றி கொடுத்தீங்கன்னா எல்லா மீனும் மேலே உள்ளது அடியில் போயிடும், அடியில் உள்ளது மேலே ஆகி நல்லா எல்லாமே வெந்துடும். இப்போ நான் எனக்கு சின்ன பாத்திரம்னால எனக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியலை. நான் அதனால மாற்றி விடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் வேகணும்லாம் அதுக்காக வெந்துடும். மீன் வேகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே வெந்துடும். மீன் சீக்கிரம் வெந்துடும். மீன் வேகாமெல்லாம் கிடக்காது. எப்போவுமே எந்த மீன் வாங்கினாலும் நீங்கள் வேகலைன்னு நினைக்கவே வேண்டாம். எந்த மீன் வாங்கினாலும் நீங்கள் ஒரு நல்ல கொதி வந்தாலே மீன் வெந்துடும். என்ன குழம்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வத்த வைக்கணும். கொஞ்சம் அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா கொதிக்குது. நம்ம இப்படி சுற்றி சுற்றி ஒரு 2-3 தடவை சுற்றி சுற்றி வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. மீனை பார்த்தாலே தெரியுது, கலர் மாதிரி நல்ல மாவு கணக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேயே ஒரு நல்ல சூப்பரான ஸ்பெஷல் டேஸ்ட்டு கிடைக்கணும்னா அதுக்கு ஒன்று நான் செய்ய போகிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் அதை வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றணும். மீன் கொதித்து வற்றினதுக்கப்புறம் இன்னும் குழம்பு வத்தனா நீங்கள் வற்ற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் சாப்பாட்டுலையும் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுவும் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகும்.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து முருங்கைக்காய் மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது சோத்துலேயும் ஊற்றி சாப்பிடலாம், தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடோடையும் சாப்பிடலாம். இந்த மீனை நீங்கள் இன்றைக்கி வச்சுக்கிட்டு எந்த மீன் குழம்பு வச்சாலும் இன்றைக்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று மரச்சீனி கிழங்குன்னு கிழங்கு இருக்குது, ஆல்வல்லி கிழங்கு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அவியல் மாதிரி ஒன்று பண்ணுவோம். நான் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பண்ணி இந்த அவியலும் சேர்த்து வச்சு அதில் சாப்பிட்டா டேஸ்ட்டு. கேரளாவில் எங்கள் ஊரில் இதுதான் டேஸ்ட்டு. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நான் அந்த கிழங்கு செய்கிறது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லி நல்லா சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம மாம் சமையல்ல முருங்கைக்காய் மீன் அவியல் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் வீட்டில் போய் சமைச்சு பாருங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குற பொறுத்து தான் நான் அடுத்த என்ன வீடியோஸ் போடுறது, இல்லை மாம் சமையலில் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அதை பற்றி நீங்கள் சொல்கிறத பொறுத்து நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு உங்களுக்கு அதில் காட்டுறேன். மற்றபடி நம்ம சேனல்ஸில் ரெகுலராக இனிமேல் வீடியோ வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸை நீங்கள் வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு லெஷர் ஹவர்ஸ், அதாவது நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இது அவ்வளோவெல்லாம் முக்கியமான வீடியோலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களோட லெஷர் ஹவர்ஸில் பாருங்கள். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாங்க. பி ப்ரெஷியஸ், பி ப்ரவுட் டு பி இண்டியன்.